Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இந்த புதிய மாதம், இந்த டிசம்பர் மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்திலே நாம் நிறைய இலக்குகளை வைத்திருக்கிறோம். இதுவரை இலக்குகளை வைத்தோம். அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆண்டவர் கடந்த மாதங்களிலே கிருபையாய் நமக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த டிசம்பர் மாதத்திலே அவர் நமக்கு வாக்குறுதியை தருகிறார். இறந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். இதை தான் ஆண்டவர் இந்த டிசம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தம். இறந்தவர்களை உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதுதான் ஆண்டவருடைய இந்த டிசம்பர் மாதத்துடைய வாக்குத்தத்தம். ஏன் இதுக்கு ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு இப்போது உள்ள காலத்திலே நாம் டிசம்பர் மாதம் சொன்னாலே தமிழ்நாடு முழுவதும் அலறி அடித்து பயப்படுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அழிவுகளிலிருந்து நம்மளை மீட்க போகிறார் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதை குறித்து நம் லூக்கா 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை, மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முச்சடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில் கர்த்தரே ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, மகிமை உண்டாதாக. அப்போ மரித்தோரை அவங்களும் அதாவது எல்லாரையும் மீட்க போறதுதான். ஆனா மரித்தோர்களை நான் அப்படி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லல. எழுந்திரையும் ஏன் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு ஆண்டவருடைய ஆசையாக இருக்கு. எதனால? ஏன்னா ரெண்டு பக்கமும் சரியா தீர்ப்பு கொடுக்கணும். இல்ல, கடவுளுடைய ஞானமே இல்லாம சில மக்கள் போயிருக்காங்க. அவர்களை உயிரோடு எழுப்பி அவர்களையும் பாதுகாக்கணும். பாருங்க, ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மனது. வேறு எந்த ஒரு இது யாருக்கு இருந்திருக்கு? ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, கடவுளை பத்தி தெரியாமே இந்த உலகத்துக்கு போயிருந்தாலும் சரி, அவர்களும் சந்தோஷமாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு தெய்வன் எங்கேயாதுன்னா இல்லை. அதுதான் ஆண்டவரை நாம் இந்த பாடி துதிக்கிறோம், வசனங்களை வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவரை தவிர வேறு யாரும் வாழ்க்கையில எதுவுமே செய்து விட முடியாது. ஸோ நம்மளுடைய உறவினர்களை நாம் இழந்திருப்போம். அது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். ஏன் சில வருட காலம் ஆனால் கூட அந்த வழியானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதை நானும் அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய தந்தை மரித்த போது 2007 மரித்தார். ஆனால் இப்போது என் மனசுக்குள்ள கேட்பதுண்டு, அப்பா நான் சீக்கிரமா புதிய உலகத்தில் பார்ப்பேன், அந்த உலகத்தில் தொடர்ந்து அவங்க கூட தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி என் மனசுல அந்த விசுவாசத்தை நான் கொண்டு வருகிறேன். என்னன்னா, பார்ப்பதை வைத்து நாம் விசுவாசிக்க கூடாது, பாரம்பரியத்தை வைத்து நாம் விசுவாசிக்க கூடாது, பார்க்காததை நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவரு நம்ம மேல அளவு கடந்து அக்கறை வச்சிருக்கிறார். அதனாலதான் மரித்தவர்களை நான் உயிரோடு எழுப்புவேன். ஏன்னா நம்மளை நேசிக்கிறாரு. அப்ப நம்ம கூட இருந்த உறவினர்கள் இழந்திருந்தா அவர்களையும் தான் நேசிக்கிறார். ஆமா, தலைமுறையா தான் நம்மளை நேசிக்கிறார். இதை குறித்து நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். இது மிகப்பெரிய சிறிய வசனம் இருக்கிற நம்ம பரிசுத்த வேதாகமத்துக்கு ரொம்ப சிறிய வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். கடைசி சத்ரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது கடைசி சத்ரு? கடைசி சத்ருன்னா மரணம். அதாவது மரணம் அப்படின்றதே மனிதருக்கு எதிரா இருக்கு. கடவுளுக்கு எதிரானவன் யாரு? சத்ரு. இப்ப நமக்கு எதிரி யாரு? மரணம் தான் எதிரி. மரணம். இப்போ பாருங்க, ஏதாவது வயதானவர்களை கொஞ்சம் முடி நரைச்சிட்டா அவங்க ரொம்ப கவலைப்படுவோம். ஐயோ 70 வயசு ஆயிடுச்சா. இப்போ நானே
நான் பார்க்கும்போது இப்போ கவலைப்படுறதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு வயதான பிறகு இந்த வெள்ளை நரைத்த முடியை வந்து ஆண்டவர் கொடுக்குற கிரீடம் ஆமென். நமக்கு. அப்படிதான் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். ஐயா நமக்கு வயசாயிடுச்சு கிளம்ப போறோமா அப்படின்னுலாம் நினைக்கிறதுல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா மரணத்தை வந்து நம்ம மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளணும். ஆமா, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம ஆண்டவரை வந்து பார்க்க போறோம். இது வாழ்வு கிடையாது. இந்த உலகத்திலே நம்ம வாழும் இந்த மனித வாழ்வானது வாழ்வு கிடையாது. இதுக்கப்புறமா தான் நமக்கு வாழ்வு. வெளிப்படுத்துறது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளப்பட்டு இருக்கிறார். பாஸ்டர், எனக்கு ஒரு டவுட் திரும்பியும். நான் அல்பாவும் ஒமேகாவும் அப்படின்னு இங்க குறிட்டு இருக்காங்க. அது எதை குறிக்குதா? மிக சிறப்பான ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பதனாலே ஆண்டவர் உன்னை அளவு கடந்து ஆசீர்வதிப்பார். கேள்விகளை கேட்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதை தூண்டு வைக்க தான் நான் இப்படி ஒரு தினாசனம் வாக்குத்தத்தத்தை எல்லாம் உரையாடி இப்படி காணொலியாக பதிவிறக்கிறோம். நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அல்பா அப்படின்றது ஒமேகா அப்படின்றது கிரேக்க மொழி. இந்த கிரேக்க எழுத்துக்களில் அது ஒரு அர்த்தத்தை கொண்டு வருகிறது. அல்பா என்பது முதல் என்று அர்த்தம், ஒமேகா என்பது கடைசியின் என்று அர்த்தம். முதலும் கடைசியுமாக இருக்கிறேன் என்பதுதான் அல்பா ஒமேகமாக. அப்ப அந்த இடத்துல நான் முதலும் கடைசியுமாய் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, எப்போதும் இருக்கிறவர். ஆமா, ஃப்ரெண்டு கூட நம்ம கூட பக்கத்துல இருப்பாங்க, நாளைக்கு எங்கேயா போயிடுவாங்க. ஃப்ரெண்டு மாதிரி அடையாளமே தெரியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு வாட்டி பழகிட்டோம்னா தொடர்ந்து தலைமுறை நம்ம கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பார். அதை தான் இந்த வாக்கு தத்துவத்திலே நாம் நிறைய விஷயங்களை நாம் ஞாபகப்படுத்திக்கிறார் ஆண்டவர். எதை குறித்து கவலைப்படாதீங்க. பொருளாதார நெருக்கடியா, பொறுமையாக இருங்க. குடும்பத்துல பிரச்சனையா, அன்பு காட்டி அதை சரி பண்ணுங்க. தீமையால் வெல்ல முடியாது, தீமையை நன்மையால் மட்டும்தான் வெல்ல முடியும். இப்படியெல்லாம் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிற தேவன் இந்த டிசம்பர் மாதத்திலே இறந்தவர்களை உயிரோடு எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்ம உறவினர்கள் எத்தனை பேர் போயிருக்கலாம், கடவுளை பத்தி தெரியாம எத்தனை மக்கள் போயிருக்கலாம். அத்தனை மக்களையும் மறுபடியும் ஆண்டவர் எழுப்ப போகிறார். தாவே நன்றியப்பா. உங்களுடைய வல்லமையானது தேவ வல்லமையை, அதாவது நம்ம ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கூட நமக்கு சக்தி இருந்தால் தான் பெற முடியும். அவருடைய ஆசீர்வாதம் அவ்வளோ அக்னி போல வல்லமையாக காணப்படும். அந்த வல்லமையை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கும். அப்படிதான் எனக்கே ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட போறேன், நல்லது பசிக்கல. அந்த அளவுக்கு அதான் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் இது கொடுத்திருக்கிறார். என்னன்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும். எல்லா இடத்துல இருந்தும் விடுதலை, எப்படி கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை, அனைத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்துவம். ஒருவேளை 5 மாதத்துக்கு முன்னாடி என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாங்க, இல்லை நீங்க என்ன படிச்சீங்கன்னு யாராவது கேட்டால் அந்த வாக்கு தத்துவ வசனமானது தெரியுமா அப்படின்றது கேள்விக்குறியாக தாங்க. இது எப்படி இருக்கிறதுன்னா, அரைப்பரீட்சை தேர்வு எடுத்துட்டு முழு பரீட்சையில் அரைப்பரீட்சையோட கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுத தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அனைத்து வாக்கு தத்தங்கள் வருடம் முழுக்க மாதம் எல்லா ஊழியர்களும் எல்லா திருச்சபையிலிருந்து போதவரும் போடுறாங்க. எந்தெந்த வசனங்கள் நம்ம மனதில் வைத்திருக்கிறோம், அந்தந்த வசனங்களுக்கு எப்போ நம்ம செயல்படுத்தினோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக தொடர்ந்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய சுற்றார் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். சோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் அன்பு நேசரே, அப்பா, இந்த
இந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக நீர் அனைவரையும் உயிரோடு எழுப்பப்பட போகிறீர்கள். நன்றி அப்பா. அப்பா, இந்த உலகத்தில் எத்தனையோ மரணங்களை சந்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனித பிறவியாக இருந்த இந்த மரணத்தை எதிரியான சாத்தானை நாங்கள் சந்திப்பது போல இந்த மரணம் எங்களுக்கு ஒரு சத்ருவாக இருக்கிறது ஆண்டவரே. இது எல்லாம் நீர் சீக்கிரமாக மாற்றப் போகிறீர்கள் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை எல்லாம் தற்காலிகமானது என்று இந்த வாக்குத்தத்தம் மூலியமாக நீர் எங்களுக்கு வாக்குறுதி தருகிறீர். நீர் எங்களை ஆறுதல் பருத்துகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர்களோட உறவினர்கள் கூட ஏன் தந்தை தாயை கூட இழந்திருப்பார்கள் ஆண்டவரே. கணவன் மனைவி ஒற்றை பெற்றவராக கூட இருந்திருப்பார்கள் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தணும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ இந்த டிசம்பர் மாதத்திலே ஒவ்வொரு காரியத்திலும் அவர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் நீர் அளவுக்கு ஆசீர்வதிப்பீராக. அப்போ இந்த ஊழியத்தில் கூட அடுத்த முன்னேற்றத்தை நீர் கொடுப்பீராக. கர்த்தாவே, துதிக்கணும் இயேசு மூலமா ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.